நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை FM நேயர்களுக்கு எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் உலக மக்கள் தொகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 உலக மக்கள் தினமாக உலகம் என்றும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தஞ்சை மாவட்டத்தில் இன்று ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் முக்கிய கருப்பொருள் தாய் மற்றும் சேய் நலவாழ்வுக்கு சரியான வயதில் திருமணமும் போதிய பிறப்பு இடைவெளியும் சிறந்தது இந்த கருப்பொருளாகும். இந்த கருப்பொருள் ஒவ்வொரு திருமண வயது 20 வயசுக்கு மேலும் கருத்தரிப்பு ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தைக்கு 2 வருட இடைவெளியும், கருக்கடைப்பு பிறகு 6 மாதம் இடைவெளியும் எடுத்து குடும்ப நல முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இதை பற்றி நம்மளையே மூத்த மகப்பேறு மருத்துவ நிபுணர்கள் டாக்டர் கிளாடிஸ், டாக்டர் சங்கீதா, டாக்டர் நஸ்ரீன், டாக்டர் லக்ஷ்மி கலந்துரையாட வந்துள்ளார்கள். மக்களுக்காக பல்வேறு வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அவர்களிடம் சில அவங்களுடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, முதலாவதாக நம்முடைய மூத்த மருத்துவர் டாக்டர் கிளாடிஸ் மேடம் உலக மக்கள் தொகை நாளில் இளவயது தம்பதியினருக்கு கூறும் அறிவுரை பற்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். வேர்ல்டு பாப்புலேஷன் டே, அதை முன்னிட்டு ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஸ்பெஷலாக நம்ம அடலசன்ட் ஹெல்த் அப்படிங்கிறதுடைய முக்கியத்துவம் என்ன, இளம் வாலிபர் பெண்கள் அவங்களுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் எதிர்காலத்தினுடைய நம்ம சமுதாயத்தினுடைய தூண்களாக இருக்கிறாங்க. இளைஞர்களே நம்ம தேசத்தின் எதிர்காலம். அவர்கள் மீது நாம் செய்யும் முதலீடு நம்ம எதிர்காலத்துக்கு நாம் செய்யும் முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறைந்த பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய கல்வி மேம்படணும், அவங்களுடைய ஒழுக்க நிலை மேம்படணும், அவங்களுடைய உடல் நலம் ஹெல்த் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் அவங்க எதிர்காலத்தில் நல்ல ஒரு பாரதம் உருவாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ இதில் நம்ம அரசாங்கம் கூட நிறைய திட்டங்கள்லாம் வைத்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க தீவிரமாக. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிஷோரி சக்தி யோஜனா, அடலசன்ட் ரீப்ரொடக்டிவ் செக்ஷுவல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்ற திட்டங்கள்லாம் வைத்து பெண் பிள்ளைகள், இளம் வாலிப பெண்கள் எப்பப்பெல்லாம் செக்அப் 6 மாதத்துக்கு ஒருக்கா செக்அப் பண்ணணும். அதில் அவங்க இரத்த சோகையை கண்டறிகிற முறை, தைராய்டு வியாதிகள் கண்டறிகிற முறை, விட்டமின் டிஃபிஷியன்சி, வைட்டமின் சத்து குறைவுகள் இதெல்லாம் கண்டறியும் முறை, அதுக்கப்புறம் தடுப்பூசியெல்லாம் எப்போ போடணும் பெண்கள், குடற்புழு நீக்கம், இந்த மாதிரி காரியங்களை குறித்த விழிப்புணர்வுகள் அவர்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே போல் அந்த அடலசன்ட் ரீப்ரொடக்டிவ் செக்ஷுவல் ஹெல்த் ப்ரோக்ராமில் மாணவர்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய கல்வியினுடைய முக்கியத்துவம், அதுக்கப்புறம் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ஸ்டேட்டஸை குறித்து, ப்ளஸ் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், போதைப் பொருள்கள் அதோடைய தவிர்க்கிற முறைகள், இதெல்லாம் குறித்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்லைன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வகுத்து வந்திருக்கு. நம்ம சைக்காட்ரி இல்னஸ், மென்டல் இல்னஸ் இன்னைக்கு அதிகமாக இந்த பருவத்தினருக்கு பெருகி வருகிற நாட்களில் அதற்கு கூட ஹெல்ப்லைன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாலிப பிள்ளைகளுக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நியூட்ரிஷன் அப்படிங்கிறது, உணவு முறைகள் சரியாக இருந்தால் தான் அவர்களுடைய ஆரோக்கியம் கரெக்டாக இருக்கும். அப்போ அதில் அவங்க கரெக்டான உணவுகள், சரிவிகித உணவுகள் சரியான நேரத்தில் எடுக்கணும். காலை உணவை ஸ்கிப் பண்ணுறது இன்னைக்கு பிள்ளைங்களுடைய ஒரு பழக்க வழக்கமாக மாறிவிட்டது. அதே போல் ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவுகளை எடுக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸு, பீஸா, பர்கர், இதுகளுக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி தான் இந்த டேஸ்டி ஃபுட்ஸை அவர்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. அதனால இதெல்லாம் தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகள், இயற்கை உணவுகள், பழங்கள், காய்கறிகள் இதை அதிகமாக அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது சத்துக்குறைவு, இரத்த சோகை இதெல்லாம் நீங்கி, தைராய்டு சத்துக்குறைவு நீங்கி அவர்கள் ஆரோக்கியமாக அவர்கள் வாழலாம். அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், செக்ஷுவல் ஹெல்த் அப்படிங்கிறத குறித்து நம்ம அதிகமாக பார்க்கணும். ஏன்னா இது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இனப்பெருக்க ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியான வயதில் அவங்க பருவம் எய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வராமல் 3 மாதம் இருந்தால், அதிகமாக போக்கு வந்தா, இடையிடையில வந்தா, இந்த மாதிரி குறித்த விழிப்புணர்வு அவர்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக மாதம் வருதா,
அப்படின்றதையும் அவர்கள் பார்க்க வேண்டும். அடுத்து உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இப்போ ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. சராசரியாக பெண்கள் வந்து 150 160 மேக்சிமம் ஹைட் இருப்பாங்க. அதனால 50 60 கிலோ தான் அவங்க வெயிட் இருக்க வேண்டும். ஒபேசிட்டி ஓவர் வெயிட் அப்படின்னு போகும்பொழுது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி இப்போ பெரும்பான்மையாக காணப்படுகிறது. கருமுட்டை வந்து கொஞ்சம் வீக்கமடைந்து இதன் விளைவாக பிற்காலத்தில் அவங்க வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஆளாகி பல மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு அதை அவங்களை ஆளாக்குகிறது. இதன் விளைவாகவே அவங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் அவர்களுக்குள்ள வந்து சைக்கலாஜிக்கலாக தங்களுடைய ஒரு செல்ஃப் இமேஜே இழந்து டிப்ரெஷனுக்குள்ளெல்லாம் நிறைய பேர் போகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல் செக்ஷுவல் இல்னஸ் டிசீசஸை பற்றி கூட விழிப்புணர்வுகளுக்கு அதிகமாக இருக்கணும். சேஃப் செக்ஸ், பாதுகாப்பான உறவு முறைகள், அதுக்கப்புறம் பாதுகாப்பான அபார்ஷன் சர்வீசஸ், கருக்கலைப்பு முறைகளில் பாதுகாப்பாக இருக்கணும். கான்ட்ராசெப்ஷன், கருக்கலைப்பு இதில் குறித்த விழிப்புணர்வுலாம் அதிகமாக அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரியணும். இப்படியாக இளைஞர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை, தங்களுடைய உடல் நலத்தையும் தங்கள் மனநலத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவங்க எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவார்கள். ஒவ்வொரு தம்பதியரின் பெருமை குடும்ப நலம், அதுவே வளர்ந்த இந்தியாவின் புதிய அடையாளம். டாக்டர் சங்கீதா, ஒவ்வொரு பிறந்த பிறகு அடுத்த குழந்தை எவ்வளவு மினிமம் இடைவெளி விடணும், அதுக்கு என்னென்ன தற்காலிக முறைகள் இருக்கு, கருத்தடை முறைகள், ஏதாச்சும் நிரந்தர முறைகள் இருக்கா? அதை நம்ம அரச மருத்துவமனையில இலவசமா பண்றோமா, வேற எங்கெங்கெல்லாம் அந்த சர்வீஸ் கிடைக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு குழந்தைங்களுக்கும் இடையில கேப் வந்து 2 years ஆகுது மினிமம் இருக்கணும். சப்போஸ் இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.5 வருஷம் மினிமம் கேப் இருக்கணும். அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ள உள்ள தையல், அந்த புண்ணெல்லாம் ஆறி இருக்கும். திரும்பி கன்சீவ் ஆனாலும் அந்த நஞ்சு அதில் போய் ஒட்டாமல் இருக்கும். மினிமம் 2 வருஷம் கேப்பு இருந்தே ஆகணும் ஒரு குழந்தைங்களுக்கும். அதுக்கு இடையில வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டெம்ப்ரரி மெத்தட்ஸு, பர்மனன்ட் மெத்தட். பர்மனன்ட் மெத்தட்னு போனாங்கன்னா அவங்க வந்து 2 குழந்தை பிறந்த பிறகு ஃப்ரீயாகவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாம். லேப்ரோஸ்கோபி மூலமாகவும் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இப்போ இல்லை வந்து நான் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வேணாலும் அவங்க ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். டெம்ப்ரரி மெத்தட்ஸ் வந்து அவங்க முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ காப்பர்ட்டி இருக்குது, 5 வருஷம் காப்பர்ட்டி இருக்குது, 10 வருஷம் காப்பர்ட்டி இருக்குது, எல்லாமே ஃப்ரீ தான். ப்ளஸ் அவங்க வேண்டாம், காப்பர்ட்டி வேண்டான்னு நினச்சாங்கன்னா நான் ஹார்மோனல் ட்ரக்ஸும் இருக்குது, ஹார்மோன் இல்லாத ட்ரக்ஸும் இருக்குது. வாரத்துக்கு 2 முறை மட்டும் போட்டுக்கிற மாதிரி ஈஸியாக ஹார்மோன் இல்லாத ட்ரக்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி வேணாலும் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணலாம். ப்ரைவேட்லேயும் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்து அப்ரோச் பண்ணி கேட்டுக்கலாம். இது ஒரு ஊசி இருக்குங்கிறாங்க, எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை போடணும்? 3 மாதத்திற்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். அந்தாரா அதுக்கு பேர். அது எந்த ஒரு பெரிய பின் விளைவுகளும் இல்லை. ஈஸியாக அப்ரோச் பண்ணி ஈஸியாக போட்டுக்கலாம். 3ஆம் நாள் குளிச்சு 3ஆம் நாள், இல்லை குழந்தை பிறந்து 42ஆம் நாள் போட்டுக்கலாம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்ணிக்கலாம். திரும்பி நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை 3 இன்ஜெக்ஷன்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். 4th டோஸும் ரிப்பீட் பண்ணலாம். நம்ம அது ஃப்ரீயாகவே போட்டுக்கலாம். கவர்மெண்ட்டில் ஈஸியாக கிடைக்குது. அது எவ்வளோ நாள் போட்டுக்கலாம்? குழந்தை பிறந்து 42 நாளில் போடலாம். தொடர்ந்து எத்தனை வருஷம் போட்டுக்கலாம்? 4 டோஸ் 1.5 வருஷம் போட்டுக்கலாம் சார். 4 டோஸ் அலௌடு. ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை வேணும்னா அதை உடனே நிறுத்தி வந்துடும், ரீகெயின் பண்ணிக்கலாம். திரும்பி உடனே ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் உடனே கிடைக்குது. வித்தின் 6 monthsக்குள்ள திரும்பி அடுத்த கன்செப்ஷன். அரசு ஆஸ்பத்திரியில் சாயான்னு ஒரு மாத்திரை இருக்கு, அது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி சாப்பிடுறது, எவ்வளவு நாள் சாப்பிடுறது? அது நான் ஹார்மோனல், ஹார்மோன் இல்லாத டேப்லெட்டு. வாரத்துக்கு 2 முறை சாப்பிடலாம். 42 நாள் குழந்தை பிறந்து 42 நாள்லேயே ஆரம்பிக்கலாம். வாரத்துக்கு 2 தடவை மட்டும் 8 மாத்திரை ஃபஸ்ட்டு போனோன்னே தருவாங்க. அதுவும் ஃப்ரீ தான். இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது ஒன்றும் இடையில நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு மாத்திரை சாப்பிடுறாங்களா? 2 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு 8 மாத்திரை, அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு பிறகு வாரம் 1 மாத்திரை. திங்கள் வாரத்துக்கு 1 மாத்திரை 2 மாதத்துக்கு. அதை போனோடனே 8 மாத்திரை கொடுத்துருவாங்க. அது 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு வாரம் 2 தடவை, மாதம் 1 தடவை டாக்டரை பார்த்துக்கணும். கால்சியம் எக்ஸ்ட்ராவாக சப்ளிமெண்டேஷன் கொடுத்துக்கலாம். ஏன்னா டெலிவரி ஆனவங்கிறதுனால அது மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். டாக்டர் லட்சுமி மேடம், ஒரு பெண் கருவுற்ற பிறகு அவங்களுக்கு என்னென்ன அரசு சலுகைகள் கிடைக்குது, அவங்க எந்த மாதிரி அவங்கள பாதுகாக்கணும், அவங்க உறவினர்கள் அந்த தாய்மாருக்கு என்னென்ன சப்போர்ட்டிவா இருக்கணும், ஏதாச்சும் தடுப்பூசி போடணுமா, மாத்திரை சாப்பிடணுமா,
எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மகப்பேறு மருத்துவரை பார்க்கணும்? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது மகளிர்களை வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ கன்செப்ஷன்லாவே வந்து ஆர்பிஎஸ் யூகேல வந்து ஃபோலிக் ஆசிட்லாம் போய் வீடு தேடி போய் விஹெச்என்லாம் போய் யார் எலிஜிபிள் கப்பல்ஸு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு உண்டான அட்வைஸ்லாம் கொடுத்து ஃபோலிக் ஆசிட்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க. கன்சீவ் ஆன உடனே டேட்டிங் ஸ்கேனுக்கு பதிவேற்றம் பண்ணுறாங்க. ரூரல் இது ஆர்சிஹெச் ஐடின்னு சொல்லி ஒரு தனி யூனிக் ஐடி ஒரு பேஷண்ட்டுக்கு கரெக்டாக கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டா இதுலேருந்து என்ன அவங்களுக்கு நியூட்ரிஷன் கிட் கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு இப்போ இம்யூனைசேஷன் ஷெட்யூல் எப்போ வருது, அவங்களுக்கு அடுத்த செக்கப் எப்போ கரெக்டாக வரணும், அவங்களுக்கு எல்லாமே விஹெச்னுக்கு ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக போயிடுது அந்த ஐடி மூலியமாக. ஸோ கரெக்டாக நியூட்ரிஷன் கிட்டு முத்துலக்ஷ்மி ரெட்டி இதில் வந்து அவங்களுக்கு 18,000 டோட்டலாக கிடைக்கிது. ஃபஸ்ட்டு 2 சில்ட்ரனுக்கு கரெக்டாக கொடுத்துறாங்க. 2 ஷெட்யூலில் நியூட்ரிஷனல் கிட் கிடைக்கிது. நியூட்ரிஷன் கிட்டில் வந்து அவங்களுக்கு ப்ரோட்டீன் பவுட்ரு, பெரிச்சப்பழம், நெய், இது டானிக்ஸ் எல்லாமே கிடைச்சிது. இது மாதிரி 2 தவணையில் கொடுக்குறாங்க. இது இந்த 18,000 ஸ்ப்ளிட்டப்பாக ஒரு 9 மாதம் தடுப்பூசி போடுற வரைக்குமே அவங்களுக்கு பயன்படுறாங்க மகளிர்கள். இந்த செக்கப் வந்து இதுலேயும் ஜிஹெச்லேயும் ஒத்து பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அதை கரெக்டாக ஹை ரிஸ்க் மதரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஹை ரிஸ்க் மதரை சீக்கிரம் வந்து நம்மளுக்கு செக்கப் பண்ணுறதுக்கு அறிவுறுத்துறாங்க. ஹை ரிஸ்காக இருந்தால் அடுத்த லெவல் செக்கப்புக்கான சீமாங் சென்ட்ரோ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலும் அனுப்புகிறாங்க. இது இன்னொன்று, இப்போ என்ன தொந்தரவாக இருந்தாலும் டெலிவரிக்காக இருந்தாலும் 108 பயன்பாட்டு நல்லா அதிகமாக பெருகிடுச்சு. இது இல்லாமல் ஜேஎஸ்எஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் ஃப்ரீ மெடிசன், ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட். அதாவது டெலிவரி முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் விடுறது 102 இதில் கொண்டு போய் வீட்டில் வரைக்கும் கொண்டாது. ஸோ ஃப்ரம் செக்கப்லேருந்து டெலிவரி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணிக்குது. இதெல்லாம் நம்ம லேடிஸ் வந்து அந்த பையனை அனுபவிச்சு நல்லபடியாக வந்து நல்ல தாயும் செய்யும் நல்லமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே போலிக் ஆசிட் சாப்பிட சொல்றீங்க. ஆமாம். அதே மாதிரி ஒரு தடுப்பூசி கூட தான் திருமண சான்றிதழ் தருவாங்க. அது என்ன தடுப்பூசி, அதனால என்ன பயன்? ருபெல்லான்னு ஒரு வேக்சின் இருக்கு சார். ருபெல்லான்றதுனால அவங்களுக்கு கரு வந்து முழுசாக ஃபார்ம் ஆகாமல் கருக்குள்ளே சிதைவாகிறதுக்கும் குறைபாடு குழந்தைகள் உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்கிறதுனால ஒரு 1 இயர் முன்னாடியே ருபெல்லா போட்டு 1 இயர் வரைக்கும் கன்சீவ் ஆகக்கூடாது. ருபெல்லா 1 இயர் முன்னாடியே போட்டுக்கிறது நல்லது. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆமாம் சார். குழந்தைக்கு அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைங்க இடைவெளி வந்து இப்போ 1 வருஷத்துலயே திரும்ப கர்ப்பமாகுது. 2 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை, இது மாதிரி பிறக்கும்போது அந்த தாய்க்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? ரத்த சோவை தான் சார் மெயின். ஏன்னா 80% ஆஃப் 60 to 70% இப்போ நம்மளோட பாப்புலேஷனில் ரத்த சோவை தான் அதிகமாக காணப்படுது. இதில் வந்து 80% டெலிவரியில் நடக்கிற எல்லா மிஸ்கேரேஜ், ஆப்ஸ்டெட்டிக் ஹெமரேஜ், அதனால வர உயிர் இழப்புகள் எல்லாமே இந்த ரத்த சோவை காரணமாக தான் விளைவிக்குதுன்றனால ரத்த சோவையை கரெக்டாக சரி பண்ணணும். இந்த நம்ம 2 வருஷம் கேப் கொடுத்தாதான் அந்த தாய்ப்பால் கொடுத்ததோட அந்த அம்மாவுக்கு பழைய ஹீமோகுளோபின் லெவல் இம்ப்ரூவ் ஆகி ஹெல்த் ரீகெயின் ஆகி இந்த ரத்த சோவையை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப். டாக்டர் நஸ்ரின், ஆண்களுக்கான ஏதாச்சும் கருத்தடை இருக்கா? சொல்லுங்க. ஆண்களுக்கான கருத்தடை வந்து டெம்பரவரி மெத்தட், பெர்மனன்ட் மெத்தட் 2 இருக்கு. டெம்பரவரி மெத்தட்னா அவங்க வந்து ஆணுரை யூஸ் பண்ணிக்கிறது. பெர்மனன்ட் மெத்தட் வந்து அவங்க எப்படி பெண்களுக்கு வந்து 2 பக்கம் டியூபையும் கட் பண்றாங்களோ அந்த மாதிரி ஆண்களுக்கு விதப்பையிலேருந்து விந்தணு வர பாதையை கட் பண்ணுவாங்க. அது பேர் நான் ஸ்கேல்பல் வாசெக்டமின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆண்கள் பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரினா, சில பெண்களுக்கு வந்து இருதய பிரச்சனை இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து கருத்தடை மாத்திரையோ கருத்தடை ஊசியோ இல்லை காப்பர்ட்டியோ ரொம்ப நாள் போடுறது அவங்க உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதை விட அவங்க குழந்தை உண்டானா இன்னும் உயிருக்கு ஆபத்து வரலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறது வந்து நன்மையாக அமையும். இது எத்தனை நாள் பெட்ல இருக்கணும்? ஓபி ப்ரொசீஜர் மாதிரி பண்ணிட்டு போகலாம். அது வந்து பெட்ல இருக்கணும்னு அவசியமே இல்லை. பண்ணிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்ல நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க வேலையெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கருக்கலைப்பு பண்ண பிறகு எவ்வளவு நாள் கழிச்சு கன்சீவ் ஆகும்?
கருக்கலைப்பு பண்ணது இப்போ பேஷண்ட்ஸை பொறுத்து இருக்காது. அது வந்து இப்போ சப்போஸ் அவங்களுக்கு எத்தனாவது குழந்தை, இது ஃபர்ஸ்ட் குழந்தையா, இல்லை அவங்க வயது என்ன, அவங்களுக்கு வேற எதுவும் வியாதி இருக்கா, இதையெல்லாம் பொறுத்து தான் அது அமையும். இப்போ பொதுவாகவே கருக்கலைப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மினிமம் 3 to 6 மாசம் இடைவெளி விடுறது நல்லது. அது ரத்த சோகை மட்டும் சரியாகாது. அதுல நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை திருப்பி உண்டு பண்றதுக்கு, கர்ப்பப்பை பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு, கருமுட்டை சீரா மாதம் ஹெல்த்தியான கருமுட்டை வர்றதுக்கு, இது பிளஸ் நம்ம கருக்கலைப்பு பண்ணும் போது ஏற்பட்ட புண்ணை ஆறுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து மினிமம் நம்ம 3 to 6 மாதம் கேப் கொடுக்கறது நன்மை. மேடம், இந்த இளம் வயது திருமணத்தினால என்னென்ன தாய்க்கு இளம் வயது திருமணம் மற்றும் கர்ப்பமா இளவயது திருமணம் கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ லேட்டஸ்டா நம்ம 18 வயதை கடந்துதான் வந்து திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம சட்ட ரீதியா வந்துருச்சு. அப்படி திருமணம் செய்யும்போது அவங்க வந்து அண்டர் நியூட்ரிஷனா இருப்பாங்க. ஹெல்த், அந்த அவங்க உடம்பே வந்து அந்த அளவு, உடம்பும் மனதும் வந்து அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறாரு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக. அதனால எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் நிறைய வரும், ரத்த சோகை வரும். ரத்த சோகையின் விளைவாக குழந்தை வளர்ச்சி பாதிக்கப்படும். நீர்ச்சத்து குறைவு, குறை மாதத்துல பிரசவம், உதிரப்போக்கு, எல்லா பிரச்சனைகளுமே அப்படியே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இதை வந்து கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். மாதிரி ஆணும் பெண்ணும் சமங்கிறாங்க. ஏன் இந்த பெண்களுக்கே மட்டும் அந்த நீங்க குடும்ப நிறைய படிக்கிறாங்க, ஆண்களையும் பண்ண யோசிக்கிறாங்க? ஏன் பண்ண யோசிக்கிறாங்கன்னா, சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் மென்டலி வேணா சமமா இருக்கலாம் சார், பிசிக்கலி சமம் கிடையாது. அது என்னோட ஒப்பீனியன். அப்புறம் வந்து இப்ப வந்து ஏன் அப்படின்னா, என்னதான் நவீனம் வளர்ந்து டிஜிட்டலா வந்தாலும் அந்த ஆணாதிக்கம் வந்து இன்னும் குறையலன்னு தான் சார் நான் நினைக்கிறேன். மேல் சாவனிசம் வந்து குறையல. இது ஒரு பெரிய காரணம். ஏன்னா பெண்கள் இப்ப எங்க கிட்ட வந்து குழந்தை இல்லைன்னு ஒரு கப்பல் வராங்கன்னா, அவங்க மாமியார் நாத்தனார் யாராவது கூட்டிட்டு வருவாங்க அந்த பேஷண்ட்டை. அவங்கள கூட்டிட்டு வரும்போது அவங்கள தனியா உட்கார்ந்து பேசக்கூட சில குடும்பத்துல வந்து அனுமதிக்கிறது கிடையாது. அந்த பொண்ணை பேசவே விடுறது இல்ல. உள்ள நுழைஞ்சோடனே அவங்க மாமியாரும் நாத்தனாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு தான் மாதவிடாய் பிரச்சனை, என் பையனுக்கு ஒன்றும் இருக்காது, முதல்ல இவங்களை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து 10ல் எப்படியும் 3 பேராவது அப்படிதான் இருக்காங்க. 7 பேர் தான் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க. சோ இது காரணமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சார். இன்னொன்னு வந்து ஆண்கள் கருத்தடை செய்யும் பொழுது அது ஆண்மை குறைவாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது தவறான ஒரு காரியம். அது வந்து ஒரு மித்து தான். அவங்களுக்கு நார்மலான குடும்ப உறவு, ஆண்மை எல்லாமே இருக்கும். ஆனா அந்த விந்து மட்டும்தான் வெளியாகாது. ஸோ இந்த விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு அதிகமாக சென்று அடையும் பொழுதுதான் அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் நல்லா படிச்சு அவருடைய கல்வி தரம் உயரும் போது இந்த மாதிரி குடும்ப நல முறைகள் வந்து செயல்படுத்துவதில் நிச்சயமா சார். ஏன்னா இப்போ எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்போ வந்து புள்ள நம்மளுக்கு வந்து பர்த் எப்போ வேணும், புள்ள பெற்றுக்கணுன்றது நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோமா, ப்ரீ கன்செப்ஷன்லாம் நம்ம அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு இவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து அந்த படிப்பு தான் சுயமா முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று, ஒரு பிள்ளைக்கும் அடுத்த பிள்ளைக்கும் கேப்பை வந்து அவங்க தான் டிசைட் பண்ணா. இது இல்லைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹஸ்பண்டும் அவங்க வீட்டில் உள்ளவங்கள சொல்கிறத கேட்டு தான் பண்ணுவாங்க. காப்பர்ட்டி போட்டுக்கிறதுலேருந்தே சரி. இப்போ நம்ம நல்லா கவுன்சில் பண்ணுறோம், புரிஞ்சுக்கிற பேஷண்ட்டாக இருந்தால் கரெக்டாக செக்கப்புக்கு வருவாங்க, அந்த இடைவெளியில் இருப்பாங்க. எனக்கு 3 வருஷம் கழிச்சு தான் மேடம் வேணும்னு சொல்லிட்டு தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி குடும்ப கட்டுப்பாடும் கரெக்டாக உடனே அந்த 2வது பிள்ளையோட பண்ணிட்டு போவாங்க. அதில் அண்டர்ஸ்டாண்டிங் பேஷண்ட்டு, நல்ல எஜுகேட்டட் பேஷண்ட்னால மட்டும்தான் இதெல்லாம் செயல்படுத்த முடியுது. அதனால எஜுகேஷன் ரொம்ப நிஜமாவே உண்மையே பெண்களுக்கு தேவைதான். மேடம், பெண் சிசு கொலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால செக்ஸ் ரேஷியோலாம் குறைஞ்சிட்டே வருது சில ஏரியாவில். அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம்? அது எப்படி அவங்களோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது பொதுமக்கள்? எஜுகேஷன் இருக்கணும் சார். முதல்ல ஃபேமிலியில் ஈக்குவாலிட்டி இருக்கணும், எல்லாம் ஒன்று தான் நினைக்கணும்.
நம்ம உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம், நம்ம அபார்ஷன்ஸ் போயிட்டே இருக்கக்கூடாது. அதனால வந்து நம்மளுக்கு நிறைய நார்மலாக ஃபுல் டேர்ம் போய் டெலிவரி ஆகுறதோட இடையில அபார்ஷன் பண்ணிக்கிறதுனால நிறைய மெட்டர்னல் டெத்ஸ் வருது. அன்மேரிட் ப்ரெக்னன்சி நிறைய வந்து நம்ம வெளியில் கொண்டு வராததுனால அவங்க ஒரு சோஷியல் ஸ்டிக்மானால அவங்களே மாத்திரை போட்டு டெத் ஆகுறாங்க. போன மாதம் நமக்கு நிறைய டெத். அதுமாரி இந்த இல்லீகல் ப்ரெக்னன்சி, இந்த அபார்ஷன்ஸ் வந்து தேவையில்லாமல் இது வந்து நமக்கு இந்த குழந்தை வேண்டாம், வீட்டில் வந்தால் மாமியார் திட்டுவாங்க, இது வந்து ஏற்கனவே நமக்கு பெண் குழந்தை இருக்குது, திரும்பி பெண் குழந்தை ஆயிடுமோ அப்படின்னு அவங்களே வந்து வீட்டில் பண்ணிக்கிறதுனால பிரச்சனைகள் நிறைய வருது. அதனால அந்த 2வது 3வது குழந்தைன்னு போயிட்டே இருக்காங்க. ஸோ ஃபேமிலி பிளானிங் ஒன்று தான் இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். 2 குழந்தையோட அவங்க முடிச்சுக்கிட்டு அது எந்த குழந்தையா இருந்தாலும் ஈக்குவல் தான், ரைட்ஸ் ஈக்குவல் தான், எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற டெசிஷனுக்கு அவங்க வரணும். பெண் குழந்தைய கண்டுபிடிச்சு சொன்னா அதுக்கு ஏதாச்சும் சட்டத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்கா? ஒரு ஸ்கேன் சென்டர்ல ஒரு பெண் குழந்தை சொல்றாங்க, சொல்றவங்களுக்கும் தண்டனை இருக்கு, கேட்கறவங்களுக்கும் தண்டனை இருக்கு. 50,000 அபராதம் பிளஸ் 3 to 5 years இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு 2 பேருக்குமே. சொல்றதும் தப்பு, கேட்கறதும் தப்பு. அதாவது வாய் வழியா பெண் ஆண் அப்படி சொல்லணும்னு கூட, அதை விட நீங்க ஒரு கேலண்டர் வச்சு எந்த வகையிலையும் நம்ம அதை வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி இப்ப ஹை ஆர்டர் பர்த் இருக்கு மேடம், HOPs நிறைய, அது எப்படி குறைக்கிறது? ஹையர் ஆர்டர் பர்த்னா வந்து 2க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறது வந்து ஹையர் ஆர்டர் பர்த்ன்னு சொல்லுவோம். பொதுவா வந்து பர்த் ஸ்பேசிங், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளி விடுறது வந்து ரொம்ப அவசியம். இது எந்த வகையிலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குழந்தை பெத்துட்டோம்னா மினிமம் இப்போ சிசேரியன் ஆனா 18 மாசம் கண்டிப்பா வேணும் அந்த கர்ப்பப்பை வந்து ஆடுறதுக்கு. அந்த ஒரு 1.5 வருஷம் கூட டைம் கொடுக்காம அடுத்த குழந்தை உண்டாகும் போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து முதல்ல அந்த குழந்தைய வச்சுக்கலாமா வேணாமான்னு ஒரு வரும். இப்போ இதே வந்து எனக்கு ஏற்கனவே பெண் குழந்தை இருக்கு, இது கண்டிப்பா ஆண் குழந்தையா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் சில பேருக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி மன உளைச்சலை தரலாம். இப்போ முதல் குழந்தை வயசு ரொம்ப சின்னதா இருக்கும் போது அந்த தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. அவங்க மறு குழந்தை 1.5 வயசுல திருப்பி உண்டாகும் போது அவங்க வந்து சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க மென்டலி பாதிக்கப்படலாம், மனநல மாத்திரை சாப்பிட்ற அளவு போகலாம், அவங்களோட ரத்த சோகை, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து ரத்த சோகை வரும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போகும். 2வது குழந்தைக்கு வந்து உடம்பு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை மாதிரி இருக்காது, இதனால அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகலாம். பிளஸ் இப்போ உள்ள காலகட்டத்தில் யாருமே கூட்டு குடும்பமா இருக்கிறது இல்லை, நிறைய பேர் வந்து தனி குடும்பமா தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து முதல் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை, 2மே சின்ன குழந்தைங்கும் போது நம்ம கணவனோ இல்லை நம்மளோட நாத்தனாரோ பக்கத்து வீட்டில் யாரோ மாமியாரோ யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் அவங்க மேல ஒரு வெறுப்பு வரும். ஸோ இது வந்து குடும்பங்கள் பிரியறதுக்கு கூட இது பெரிய காரணமா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமா வந்து நம்ம பர்த் ஸ்பேசிங்கை பத்தி நமக்கு அவேர்னஸ் வேணும். அடுத்த குழந்தை எப்படி தள்ளி போடுறதுன்னு அதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து தற்காலிக மெத்தட், இன்னொன்று வந்து நிரந்தர மெத்தட். தற்காலிக மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகை இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஆணுரை யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து கருத்தடை மாத்திரை, 3வது கருத்தடை ஊசி, 4வது வந்து கருத்தடை சாதனம் அதை போடுறது. நிரந்தர மெத்தட் வந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்வது. இந்த டெம்பரவரி மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இப்போ ஆணுரைக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா மெத்தடுக்குமே ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. எந்த கப்பலுக்கு எந்த மெத்தடு சூஸ் பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட வந்து ஆலோசனை வந்து பண்ணிக்கணும். இப்போ கணவன் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, வருஷத்துக்கு 1 மாசம் தான் வருவாரு அப்படின்னா, இவங்க தாய்ப்பால்லாம் கொடுக்கல, குழந்தையெல்லாம் வளர்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து தற்காலிகமாக கருத்தடை மாத்திரை போடுறதுல தப்பு இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் கூடவே தான் இருக்காரு, ஊர்ல தான் வேலை அப்படிங்கும் போது அவங்க வந்து காப்பர்டி சாதனம் போட்டுக்கிறது நல்லது. கருத்தடை ஊசியும் அவங்க போட்டுக்கலாம். பட் கருத்தடை ஊசியில வந்து என்னன்னா 10ல் 6 பெண்களுக்கு வந்து 2வது ஊசிக்கு அப்புறம் அந்த கருத்தடை ஊசி வந்து 90 நாளைக்கு ஒருக்க போடுவோம். மேக்சிமம் 1 வருஷம் இல்லைன்னா 1.5 வருஷம் போட்டுக்கலாம். போடும்போது 2வது ஊசிக்கு அப்புறம் மாதம் கரெக்டாக மாதவிடாய் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அது நிறைய பேருக்கு வந்து 2வது ஊசி போட்டதுக்கு அப்புறம் மாதவிடாய் வர்றதுல பிரச்சனை வரும். அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூவா இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் வந்து காப்பர்ட்டியை பத்தி இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் தான் இருக்கு. நீங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து போட்டுக்கிட்டு, நாங்க கொஞ்சம் நூல் காப்பர்ட்டி போட்டா 2 விதமான காப்பர்ட்டி இருக்கு, 5 வருஷம் வச்சுக்கலாம், 10 வருஷம் வச்சுக்கலாம். காப்பர்ட்டியை கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணுவோம். அது ஒவ்வொரு மாசமும் மாதவிடாய் வரும்போது பெண்களே செக் பண்ணிக்கலாம். அந்த நூல் அவங்க கையில தட்டுப்பட்டுச்சுன்னா
அது கரெக்டான இடத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் அது உள்ள போகல அப்படிங்கிறதுக்கு அதுவே நமக்கு வந்து பெரிய அஷூரன்ஸ் தான் அது. அதனால வந்து காப்பர்ட்டி 5 வருஷம் வச்சுக்கலாம். நீங்க முத குழந்தைக்கு 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் எடுத்தா மறு மாசமே நீங்க குழந்தை தரிக்கலாம். இப்ப இந்த கருத்தடை ஊசி போட்டீங்கன்னா குறைஞ்சது 4ல இருந்து 6 மாசம் ஆகும் உடம்பு திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து கருத்தரிக்கிறதுக்கு. மித்தபடி என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க வந்து மருத்துவரை அணுகி கவர்மெண்ட்லயும் சரி பிரைவேட்லயும் சரி உங்க சந்தேகத்தை நீங்க தீர்த்துக்கலாம். அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணுமா, வேற ஏதாச்சும் ஹார்லிக்ஸ் இருந்தாலும்? பிறந்த குழந்தைக்கு தண்ணி கூட கொடுக்க கூடாது, தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தாய்ப்பாலே 98% தண்ணி இருக்கு. அந்த தாய்ப்பாலை வெறும் தாய்ப்பாலை மட்டும் பார்க்க கூடாது. இது வரைக்கும் இப்ப ஒரு அம்மா வந்து 25 வயசுல குழந்தை பெற்றிருக்காங்கன்னா 25 வயசுக்குள்ள அவங்களுக்கு எத்தனையோ வைரஸ், கிருமி தொற்று, பாக்டீரியா என்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சோ அது எல்லாத்துக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியும் அவங்க ரத்தத்துல இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் தாய்ப்பால் மூலமா குழந்தைக்கு போகும். அது குழந்தைக்கு வந்து பாசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். குழந்தை வளர்ந்து அந்த இம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்கு பதிலாக அம்மாவோட தாய்ப்பால் மூலமாவே பாசிவா கிடைக்கிறதுனால குழந்தைகளோட இறப்பு விகிதத்தை குறைக்கலாம் நம்ம. அது தாய்களுக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதுனால கர்ப்பப்பை சுருங்கும், பிளஸ் வந்து உடம்பு சீரா பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தையோட ஒரு பாண்டிங் வரும், சீக்கிரம் புண்ணு ஆறும், பாசம் உணர்வு வரும், இது எல்லாமே இருக்கு. தாய்ப்பால் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா 6 வாரம் வெறுமனை பிரஸ்ட் ஃபீட் மட்டும் பண்ணீங்கன்னா 42 நாள் வரையும் குழந்தை தரிக்காம இருக்க 98% கேரண்டி. பட் சில பேருக்கு தாய்ப்பால் கண்டினியூஸா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாய் வராம இருந்தோடனே அவங்க வந்து எந்த பர்த் ஸ்பேசிங் மெத்தடும் யூஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா 6 வாரத்துக்கு அப்புறம் அவங்க குழந்தை தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இது எக்ஸாம்பிள் எப்படின்னா, மேடம் நான் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், குழந்தைக்கு 6 மாசம் ஆகுது, ஏன்னா எனக்கு ஏதோ வயிற்றுல உருள்ற மாதிரி இருக்குதுன்னா பேஷண்ட்ஸ் எங்க கிட்ட வருவாங்க. அப்ப நாங்க ஸ்கேன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 4 மாசம் குழந்தை, 5 மாசம் குழந்தை இருக்கும்ல. அப்ப என்னன்னா அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறனால மாதவிடாய் வராதனால நமக்கு குழந்தையும் தரிக்காது அப்படின்னு நிறைய பேரோட ஒப்பீனியன் இருக்கு. அது அப்படி கிடையாது. எந்த நேச்சுரல் மெத்தட்லாம் 42 நாள் தான். அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா ஒரு பர்த் ஸ்பேசிங் வந்து கணவர் ஊர்ல தான் இருப்பாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு பர்த் ஸ்பேசிங் மெத்தட நீங்க ஆப்ட் பண்ணி தான் ஆகணும். மேடம் இந்த ஆன்டிநேட்டல் பீரியட்ல மேடம் சாதாரண எங்களை மாதிரி கிராமத்தாடு இருக்கிறோம், என்னென்ன அறிகுறி இருந்துச்சுன்னா நாங்கள் உடனே டாக்டர் வந்து பார்க்கலாம். சப்போஸ் எங்களுக்கு மெட்டர்னல் டெத் இதெல்லாம் வராமல் இருக்குது. ஆன்டிநேட்டல் கேர், ஆன்டிநேட்டல் பீரியட் அப்படின்னா முன்பேறுகால சிகிச்சை அப்படின்னு சொல்றது. இதை வந்து நம்ம 3 பகுதியாக பிரிப்போம். முதல் 3 மாதங்கள், நடுவில் உள்ள 3 மாதங்கள், கடைசி 3 மாதங்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கோம். ட்ரைமஸ்டர், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர். இப்போ முதல் 3 மாதங்கள்ல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த பெண்ணு வந்து அதிகமான வாந்தி எடுத்து வெயிட் லாஸ் அப்படிலாம் ஆனாங்கன்னா அது கவனிக்க வேண்டிய விஷயம். வயிற்று வலி ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா அது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சம்டைம்ஸ் டியூப்ல பிரெக்னன்சி தங்கிட்டாலும் அந்த மாதிரி இருக்கும், எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எனி டைப் ஆஃப் ப்ளீடிங், எப்பொழுது ப்ளீடிங் இருந்தாலும் உடனே வந்து மருத்துவரை அணுக வேண்டும். ஏன்னா அபார்ஷன் ஆகிறதுக்குரிய ஒரு அறிகுறியாகவும் அது எண்ணப்படலாம். அதுக்கப்புறம் 2வது 3 மாதங்கள்ல வந்து குழந்தையுடைய அசைவை ஒரு தாய் வந்து உணர்வாங்க. அப்போ அந்த குழந்தையுடைய அசைவை வந்து எப்போ உணராம போறாங்க, கம்ப்ளீட்டா வந்து ஒரு 6 மணி நேரத்துல 8 மணி நேரம் உணராம போனாங்கன்னா அதை உடனே வந்து மருத்துவரை அணுக வேண்டும். அதை தவிர வயிறு வலி எப்போ எடுத்தாலுமே உடனே மருத்துவரை அணுக வேண்டும். உதிரப்போக்கு இருக்கும் பொழுதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். கடைசி 3 மாதங்கள்லையும் இதே காரியங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். கால் கையெல்லாம் ரொம்ப அதிகமான வீக்கம் வருது, ஒரு கண்ணு மறைக்குது, தலைவலி ஏற்படுது, யூரின் சரியா போகல, வயிறு வலி ரொம்ப இருக்கு, குழந்தை அசைவு குறையுது, உதிரப்போக்கு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அதே போல பனிக்குடம் உடைந்தாலும் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். உலக மக்கள் தொகை தின விழா முன்னிட்டு இன்று மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் பங்கேற்ற சிறப்புரையாற்றிய மூத்த மகப்பேறு மருத்துவ நிபுணர்களுக்கு மற்றும் அதிரை FM ரேடியோவுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.